தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியும். அதுதான் சொல்றேங்க, எங்களுக்கே அந்த பொட்டன்ஷியல் இருக்கு. பட் யாராவது வந்தால் அப்படின்றதான், யாராவது வந்தால் தான். 2 வருடம் கூட பூர்த்தியாகாத ஒரு கட்சி, இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, அந்த கட்சியின் அசைவுக்கு, அந்த கட்சியின் டியூனுக்கு 2 நேஷனல் கட்சிகள் டான்ஸ் ஆடுகின்றன அப்படின்றது. தேசிய ஊடகங்களும் பேசாது, தமிழ்நாட்டு ஊடகங்களும் பேசாது. ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட் வில் கெட் எக்ஸ்போஸ்ட். ஊடகங்கள்லையும் சரி, சமூக ஊடகங்களில் மக்கள்லையும் சரி, அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில், செய்தியாளர்ன்ற போர்வையில் வர்றது எல்லாமே தாவேகா என்பது மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி செய்கிற அரசியலுக்கு எதிர் அரசியல் தானே இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தேசிய செய்தி தொடர்பாளரும் பிரபல ஊடகவியலாளருமான ஃபெலிக்ஸ் அவர்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் சார். பிஜேபி இப்போ வரைக்கும் தாவேகாவோட அலையன்ஸுக்கு ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வெளியில் சொல்லப்படுது. என்டிடிவியில் ஒரு ஆங்கர் பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், அவரை தான் நான் அப்படியே லிட்ரலாக கோட் பண்ணுறேன். முதல் முறையாக துவங்கப்பட்ட ஒரு 2 வருடம் 2 வருடம் கூட பூர்த்தியாகாத ஒரு கட்சி, இன்னும் தேர்தலை சந்திக்காத ஒரு கட்சி, அந்த கட்சியின் அசைவுக்கு, அந்த கட்சியின் டியூனுக்கு 2 நேஷனல் கட்சிகள் டான்ஸ் ஆடுகின்றன அப்படின்றாரு. சரிங்களா? அவருக்கு தெரிஞ்சிருக்குது. ஏன்னா இங்கே தமிழக தேர்தல் களத்தை பொறுத்தவரையில் தாவேகா தான் மையப்புள்ளி. இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது தாவேகா தான். 60 வருஷம் இருக்கக்கூடிய கட்சி இருந்து 60 வருஷம் 30 வருஷம் கொள்ளையடிகளில் மட்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்காங்களே ஒழிஞ்சு மக்கள் நலன் என்பது அவர்களுக்கு அக்கறையே இல்லை. ஒன்று குடும்பாட்சி, கொள்ளையாச்சு, இன்னொன்று கொள்ளையாச்சு, அவ்வளோதான். அதுவும் குடும்பாட்சி தான் மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே எல்லாமே தாவேகாவை சுற்றி தான் நடக்குது. தாவேகா என்ன செய்தோ அதற்கு எதிர்வினை தான் மற்ற அரசியல் கட்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதனால் எல்லா கட்சிகளுமே தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கு விரும்புவார்கள். ஆனால் கூட்டணி குறித்த சரியான தகவலை, சரியான முடிவை தலைமை எடுப்பார் எங்கள் தலைவர். 1.5 வருஷத்துக்கு முன்னாலே நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முதல் மாநாட்டிலே, விக்கிரவாண்டி மாநாட்டிலே அதிகாரம் இருக்கும், அதிகார பிரிவு, ஆட்சியில் பங்கு, அதிகார பங்குன்னு சொன்னீங்க. ஆனால் இவ்வளவு ஆகியும் எதிர்பார்த்த கட்சிகள் யாரும். நீங்கள் அந்த ஒரு போர்ஷனை மட்டும் சொல்கிறீங்க, அது கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்களேன். என்ன சொன்னார் நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக. தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 234 தொகுதியிலையும் வெற்றி பெற்று சிங்கிள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க முடியும். இருந்தாலும் நம்மளை நம்பி நம்முடன் கூட்டணி சேர்ந்தால் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ புரியுதுங்களா? எங்களுக்கே நாங்கள் அதுதான் சொல்கிறேங்க. நாங்கள் வி ஹாவ் த பொட்டென்ஷியல், எங்களுக்கே அந்த பொட்டென்ஷியல் இருக்கு. பட் யாராவது வந்தால் அப்படின்றதான், யாராவது வந்தால் தான். இப்போ அதிமுக கூப்பிட்டுட்டே இருக்குல்ல, எல்லாரையும் வாங்க, எல்லாரையும் வீழ்த்தலாம், திமுக வீழ்த்துறவங்கலாம் வாங்க, வீழ்த்தலாம் வாங்க அப்படின்னு அவங்க டெஸ்பரேட்டாக கூப்பிட்டு இருக்காங்க தெரியுமா? இது ஒரு பக்கம். அவங்க ஏன்னா அவங்க டெஸ்பரேட், நம்மளுக்கு தெரியும், ஐயோ நம்ம வீக்காக இருக்கோம், நம்ம யார் கூட அது கூப்பிடணும், குறிப்பாக தாவேகாவை கூப்பிடணும், வாங்க வாங்க வாங்கன்னு அழைப்பெல்லாம் எங்களை நோக்கி தான் இருக்குது. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் டிஎம்கேக்கு வாங்க, கூட்டணி கட்சியெல்லாம் விசிக்க, நாங்கள் திமுகவில் தான் இருக்கோம், காங்கிரஸ் தான் நாங்களும் திமுகவில் தான் இருக்கோம், எல்லாரும் திமுக, நாங்களும் ஒன்றா இருக்கோன்னு இந்த தங்களுடைய கூட்டணியோட இருப்பை உறுதி செய்கிறதுலேயே அவங்க ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க மக்கள்கிட்ட. இல்லை காங்கிரஸ் கையை எங்கே விட்டு போகாது, அருவாசத்தை எங்கே விட்டு போகாது, பானசட்டி எங்கேயும் போகாது, நம்ம கூட தான் இருக்குது, நாங்கள் திமுக கூட்டணி தானே, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தெல்லாம் வேணாம், 2 சீட்டு கிடைச்சாலும் போதும் அப்படின்றது எப்படியோ சொல்லிக்கிட்டே இருக்காங்களே. தாவேகா ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட், எங்கள் அன்னைக்கு வாங்கன்னு யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? அப்போ we are confident that we can win the election by ourselves. If somebody comes under the leadership, அதுவே ஒரு அழைப்பு மாதிரி தானே தெரியும். அது இஃப் இல்லைங்க, அது அழைப்பில், அது எத்திக்ஸ். இவங்க என்ன பண்ணுறாங்க, திமுக அதிமுக 2 கட்சிகளுமே மற்ற கட்சிகளோட உழைப்பை சுரண்டிட்டு எலெக்ஷன் முடிஞ்சோன்னா கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுறாங்க. நாங்கள் அப்படி இல்லைல்ல, எத்திக்கலாக எங்களுடைய வெற்றியில் அவர்களுக்கும் பங்கு இருக்குது. அந்த பங்கிற்கு ஏற்ப அவர்களுக்கும் நம்ம இந்த 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 அரசை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் அப்படின்றது எத்திக்ஸ். இட் இஸ் நாட் கிளிக் பைட். இது எத்திக்ஸ். இது அந்த அடிப்படையில் தலைவர் அப்படி பேசினார்.
இல்லை இன்னும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு முன்பே எதிர்பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்லை ஒருவேளை உங்களை ஐயா, அறிவிப்பு முதல் மாநாட்டிலே எங்களோட அறிவிப்புதுங்க. அந்த அறிவிப்பு படி இத்தனை நேரத்துக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு இல்லைங்க, நாங்கள் உங்களுக்கு மறுபடியும் இல்லை நீங்கள் இல்லை நீங்கள் வந்து அழைக்கிறீங்கன்னு நான் சொல்லலை. இந்த நீங்கள் அந்த சொன்ன அறிவிப்பை ஏற்றுக்கிட்டு இத்தனை நேரம் வந்திருக்கணுமே, இன்னும் வரல, என்ன தேர்தல் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, இன்னும் நேரம் இருக்கு, 3 மாதம் தான் இருந்துட்டு போகுது. தலைவர் சரியான முடிவு எடுப்பார். எங்களை பொறுத்தவரை நாங்கள் இவர்களை மாதிரி டெஸ்பிரேஷன் இல்லை, கூட்டணியை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது இல்லை. உங்கள் கூட்டணி கணக்குகள் தவிடுபடியாகும்னு சொன்னார்ல விகடன் புக் லான்ச்சில் தலைவர் சொன்னார், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். கூட்டணி கணக்குன்னா என்னது, யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், விசிகாக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, டிஎம்கேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, கம்யூனிஸ்டுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது, ஏடிஎம்கேக்கு எவ்வளோ பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ் கணக்குகள்லாம் தவிடுபடியாகும். We will penetrate. ஆமாம், எப்பயுமே சொல்கிறாங்க 30-25% அதிமுக இருக்குது, 30% எப்பயுமே பர்மனெண்ட்டாக திமுக இருக்குது. அதெல்லாம் தவிடு 14% மைனாரிட்டி ஓட்டு, சிறுபான்மை ஓட்டு முழுக்க எல்லாம் தவிடுபடியாகும். ஸோ உண்மையே நான் சொல்கிறேன், எங்களுக்கு we are not desperate for an alliance. உதயநிதி ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்காரு, பலவீனமாக இருந்தாலுமே அதிமுக தான் எதிரி, அதிமுக திமுக மட்டும்தான் இங்கே பலவீனம்ன்றதையும் கோடிட்டு, ஆனாலும் அதிமுக தான் எதிரி, வேற கட்சிகள் கிடையாது. அவங்க வாழ்றது வேறு ஒரு உலகம், கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த கற்பனா உலகத்தில் அவங்களுக்கு எல்லாமே அதிமுக தான் எதிரியாக தெரியுது. அவங்க நிதர்சனம் ரியல் வேர்ல்டு இல்லை, இல்லாத ஒரு உலகத்தில் இருக்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு பேசிக்கலாம்ல. அதுக்கு குறிப்பாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, தேர்தல் களத்தில் இருந்து இன்னும் தன் பலத்தை நிரூபிக்காதது தமிழக வெற்றி கழகம். ஏன்னா ஒரு இடைத்தேர்தல் நின்றுக்கலாம், ஏன் நிற்கலை, அவங்க நிற்காததுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய பலம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக நிற்காமல் இருக்காங்கன்னு விமர்சனம், உங்கள் மேலே சொல்லக்கூடிய விமர்சனமே முக்கியமான. பண்ணிட்டு போங்க, எங்களை கண்டுக்காதீங்க, எது கண்டுக்கிறீங்க? அவங்க இவரும் அவர் விஜய் அவரும் ஏதோ தலைவராக தானே சொல்கிறாரு, இக்னோர் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு சக்தி இல்லை, இக்னோர் பண்ணுங்க. ஆனால் இங்கே தமிழக அரசியலில் என்ன நடக்குது, ஊடகங்கள்லையும் சரி, சமூகங்களில் மக்கள்லையும் சரி, அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில், செய்தியாளர்ன்ற போர்வையில் வர்றது எல்லாமே தாவேகா என்பது மையப்புள்ளி. அந்த மையப்புள்ளி செய்கிற அரசியலுக்கு எதிர் அரசியல் தானே இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது மக்களுக்கு தெரியுங்க ரியாலிட்டி என்னென்னு. ஸோ நம்ம தான் இங்கே தாவேகா மட்டும்தான் இங்கே மையப்புள்ளி. இன்றைக்கி களத்தில் இருக்கிற ஒரே கரிஸ்மேட்டிக் லீடர் யார்? தாவேக தலைவர் தான். சினிமா கவர்ச்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க. சினிமா கவர்ச்சின்றது அவங்க பொறாமையில் சொல்கிறாங்க, வைத்தறிச்சலில் பேசுகிறாங்க. இவ்வளோ மக்கள் கூட்டம் வருதுல்ல, அந்த மக்கள் கூட்டத்தை வரத்தை அப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்தால் தொண்டர்கள், இவங்களுக்கு வந்தால் தொண்டர்கள், இவன் வாழை மரத்தையும் கரும்பையும் இளநியும் அறுத்துட்டு ஓடுறான், அவனை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? அவ்வளோ வறுமையிலே அவங்க தொண்டர்களை வச்சுருக்கீங்க. ஒரு வாழத்தாருக்கு முடியாதவங்கள சரி, நம்ம அப்படி கொச்சைப்படுத்த வேணாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இவர்களுக்கு வந்தால் தொண்டர்கள், மற்றவர்களுக்கு வந்தால் அது ரசிகர்கள். எல்லாம் மனிதர்கள் தானே. ரசிகர்கள்லாம் வேற்று கிரகங்களும் தொண்டர்கள் வேற்று கிரகத்துலேருந்து தான் வரான். நயன்தாரா வந்தாலும் கூட்டம் வரும் அப்படின்றதான் முக்கியமாக. உங்களுக்கு கூட்டம் வரல தானே, நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வரீங்க தானே. திமுக அதிமுக காசு கொடுத்து தானே கூட்டி வருது. எதுக்கு நீங்கள் காசு கொடுத்து கூட்டி வந்து யாரை ஏமாற்றிக்கிறீங்க? உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்களா? பாருங்கள், 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் வந்தான், காசு கொடுத்தோம். 1.5 லட்சம் பேர் வரல ஃபஸ்ட்டு, அதை காசு கொடுத்து வந்து கரூரில் அவங்க அதெல்லாம் சொல்கிறேன். கரூரில் 1.5 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் இருந்தீங்களே, நீங்கள் காசு கொடுத்து கூட்டு வந்தது, காசு கொடுத்து கூட்டு வந்ததுங்கும்போது உங்களே தானே நீங்களை ஏமாற்றிக்கிறீங்க. இப்போது ஒன்றும் இல்லைங்க, நான் நிறைய காயின்ஸ் வாங்கணும். ஒரு 50 பைசா காயின் எனக்கு வேணும், எனக்கு 1 லட்சம் காயின் வேணும். நான் 1 லட்சம் காயினை பொறுமையாக நான் சேகரிக்கணும். அப்படி சேகரிக்காமல் கடையில் இந்த ஒரு லட்சம் 50 காசு காயின் சேர்த்தா ஒரு அமௌண்ட் வருதுன்னு வைங்களேன். அதை விட 3 மடங்கு நீங்கள் போய் கடையில் போய் காசு கொடுத்து அந்த 50 லட்சம் 50 காயினை வச்சுட்டு நான் பார்த்தியா சேர்த்துட்டேன் அப்படின்றது எவ்வளோ பைத்தியா இருந்தோம். 50 காசை நீங்கள் வாங்குறதுக்கு 2 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா எவ்வளோ ஃபுல் தானே அர்த்தம். அதே மாதிரி தான் இது ஒவ்வொரு ஆண்டாக 30 ஆண்டுகளாக தலைவருக்கு தளபதிக்கு சேர்ந்த ஒரு கூட்டம். அதை பார்க்கும்போது இவங்களுக்கு அது ரொம்ப பொறாமையும் வைத்தறிச்சலாகவும் இருக்குது. அதுக்காக போட்டியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, காசு கொடுத்து ஆளை கூட்டு பாருங்கள் எங்களுக்கு கூட்டுறீங்க. யாரை ஏமாற்றிக்கிறீங்க நீங்கள்? மக்களுக்கு தெரியும், அங்கே உட்காந்துருக்கவே தெரியும், எனக்கு காசு கொடுத்து தானே எனக்கு கூட்டு வந்தேன்னா அவனுக்கு தெரியும். ஆனால் அந்த கூட்டத்தை பெருமையாக பேசணும், தங்களைத்தானே ஏமாற்றிக்கிறாங்க. அது உண்மை இல்லைன்றது எல்லாரும் அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதில் இன்னொன்று குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லப்படும், இது சமீபமாக அவர் பேசினதுக்கப்புறம் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. 1967க்கு அப்புறம் இவங்க ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் தமிழகம் மிகப்பெரிய தவறான பாதையில் போனது காரணம் இந்த 67க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதில் ஒரு சின்ன முரண் என்னென்னா, 2006 நினைக்கிறேன், 2005 6 6 7
கலைஞர் அவர்கள் தலைமையில் ஒரு விழாவில் வந்து கலைஞருக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும், நீ உயிரோடு இருக்கும்போதே சிலை வைக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்போ 67லேருந்து தவறாக இருக்குன்னு சொன்னவங்க எதற்காக சிலை வைக்கிறாரு? நிறைய செயல்கள் செஞ்சிருக்காரு. என்ன செயல்கள்? கலைப்பணியா? எதுக்கு இல்ல பொதுவாக அப்ப அந்த 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 நிகழ்வு வந்து என்ன நிகழ்வு? அரசியல் இவர் கலந்துற சினிமா விஷயம் தானே. அப்போ அதை பாருங்க, கலைக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளுக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பொறுத்துறது இருக்குல்ல, அது இப்படி பொருத்த முடியாது, அது தப்பு. அப்படி பொறுத்துறது தான் தப்பு. இல்லை நீங்கள் சினிமா நிகழ்ச்சியில் போய் சினிமா கருத்துக்களை பேசும்போது கலைஞர் மேலே ஒரு கலைஞராக, ஒரு கதாசிரியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக மதிப்பு இருக்கும். அவர் வந்து பல துறைகளில் வல்லுநராக இருந்திருக்கிறாரு. அதற்கு அது என்டாஸ் பண்ணுறது, அவர் ஆட்சியை என்டாஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. அப்படி எடுத்துக்கிட்டால் அது ராங்காக நம்ம கோட் பண்ணுறோம், மிஸ்கோட் பண்ணுறோம் தான் அர்த்தம். மிஸ்கோட் பண்ணக்கூடாதுல்ல, அது ராங் கான்டெக்ஸ்ட். அது இப்போது தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு வெளியிட்டிருக்காங்க அதிமுக, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, இப்போ 2000 ரூபா இவங்க கொடுக்குறேன்றாங்க. பஸ்ஸில் அவங்க மகளிருக்கு மட்டும்னாங்க, இவங்க ஆண்களுக்கும் சேர்த்தாரு அப்படின்னா பஸ்ஸு ஃபுல்லாக ஃப்ரீ, அதான மீனிங். கண்டக்டர் இருக்க மாட்டார். அப்போ கண்டக்டர் தேவையில்லையே, டிக்கெட்டு கொடுக்குறது கண்டக்டர் பணம் தேவையில்லை இல்லையா? இந்த போன்ற அறிவிப்புகளை நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற இல்லைங்க, தமிழ்நாடு உண்மையிலேயே இயற்கை வளம், மனித வளம், அதுக்காக நல்ல புவியியல் அமைப்பு, இது அதிகம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாநிலம். இங்கே வந்து வெல் எஜுகேட்டட் யூத் அதிகமாக இருக்காங்க, இங்கிலீஷ் தெரிந்த யூத் அதிகமாக இருக்காங்க. இந்த நாட்டை வந்து இந்த நாடு வந்து சர்ப்ளஸாக உபரியாக சம்பாதிக்கிற அளவுக்கு இதுக்கான எல்லா வல்லமைகளும் இருக்குது. ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறாங்களே, இதில் தான் மொத்த காசும் போயிடுது. ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு செக்டாரும் போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க? அதாவது தூய்மை பணியாளர்கள்லேருந்து மருத்துவர்கள் வரையும் எல்லா செக்டாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. விவசாயி போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு அந்த நெசவாளர் போராட்டம் பண்ணுறாங்க, சும்மா சிறு குறு விவசாயிகள் சிறு குறு தொழில் முனைவோர் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எல்லா துறையிலையும் இங்கே நடக்கிற ஊழல், அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்கு இவங்க கடன் வாங்கி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதனால் இவங்களுக்கு காசு இல்லாமல் போயிடுது. இந்த காசு இல்லாமல் போகிறதுனால மக்களுக்கு இவர்களால் திருப்பி இவங்க சொன்ன ப்ராமிஸே கொடுக்க முடியல. அப்போ இந்த 2 கட்சிகளுமே ஊழல் பெயர் போன கட்சி, சரிங்களா? திமுக ஆட்சி நடத்தும் போது எடப்பாடி போய் ஊழல்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட ஒரு பெரிய ஃபைலை தூக்கி போய் கொடுக்குறாரு. இதே கவர்னர்கிட்ட ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டாலின் போய் கொடுக்குறாரு, இந்தாங்க பெரிய ஊழல்னு. இப்போ ஸ்டாலின் கொடுக்கும்போது எடப்பாடி இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில் டிஎம்கே என்ன சொல்லுது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த ஊழல் அமைச்சர்களை விரைவாக அவங்க வழக்குகளை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைப்போன்னு சொன்னாங்க. உங்களோட அரசியல் எதிரிகள் தானே, அவங்க மேலே எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்களே. எஃப்ஐஆர் போடுறது அறப்போர் தொங்க வேண்டியிருக்கு, அறப்போர் ப்ரெஷர் போட வேண்டியிருக்குது. எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் தங்கமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, வேலுமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, இபிஎஸ் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு. அப்போ ஒரு எஃப்ஐஆர் கூட இந்த அரசு கொடநாடு வழக்கு இன்னும் முடியலையே. சிறப்பு டீம்லாம் அமைச்சாங்க. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பேரும் ஊழல்வாதிகள். இந்த ஊழல்வாதிகள் இப்படி தான் மக்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அப்பா 500 நீ கொடுத்த, அதுக்கே நான் வந்து 500 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுக்கே நான் படாத பாடப்பட்டேன், இனிமேல் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்றது மாதிரி அவங்க நம்பவே மாட்டாங்க. 2 தேர்தல் அறிக்கையும் ஏமாற்றுன்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னும் திமுக தேர்தலுக்கு வரல இவர். இது வந்து மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எங்கடா போய் சொல்கிறது, எப்படி டிசைனாக போய் சொல்கிறது? ஏன்னா ஏற்கனவே சொன்ன போயெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் என்ன போய் சொல்லி இது பண்ணுறது? மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. மறுபடியும் ஓல்டு பென்ஷன் நாங்கள் கொண்டு வரணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ அந்த ஓல்டு பென்ஷன் தான் திருப்பி இவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கவங்கலாம் வந்து கட்டுப்பா வராங்களே, ஜாக்டேஜுவை பிடிச்சி திட்டுறாங்க. நீ என்னடா காசு வாங்கிட்டு லட்டு கொடுத்துட்டீங்க, என்னை வந்து ஏன் லைஃபை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்களே. ஸோ தேர் நாட். அப்போ இப்போ மறுபடியும் அதுலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. இவங்க அறிவிச்ச ஸ்கீம்லேயே ஆமாம், ஒரு ரிட்டையராக போகிற டயத்தில் அவங்க வாங்குற பணத்தை விட இப்போ இவங்க அறிவிச்சதுல வந்து அரசுக்கு தான் ரொம்ப லாபம்ன்ற மாதிரி. ஆமாம், 10% முன்னாடி அதை வச்சுட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் விடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அரசு இனிமேல் வாக்குறுதி கொடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை ஏமாற்றிட்டு மறுபடியும் இனிமேல் புதுசாக வாக்குறுதி போடா பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க மக்கள். இந்த ஃபேன்சி ஜிகினா ப்ராமிசஸ், ஜிகினா
வாக்குறுதிகள்லாம் வந்து மக்கள் நிராகரிச்சிருவாங்க. இலவசங்கள் பொதுவாக இல்லாத தேர்தல் அறிக்கையெல்லாம் எதிர்பார்க்கலாமா? இலவசம்ன்றது நம்ம எங்கள் தலைவர் என்ன சொல்றாரு, மக்களுடைய பணத்தை மக்களுக்கே கொடுக்குறது இருக்குல்ல, அது பேர் இலவசம்ங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட் வந்து சர்ப்ளஸாக உற்பத்தி பண்ணுறதுக்கு 1000 இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொள்ளையடிக்காமல் இருந்தீங்கன்னா அது போதுமே. நம்மள என்ன அதுக்கு நீங்க வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்லைங்க, ஸ்டேட் ஷுட் ஏர்ன். தமிழ்நாடு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அந்த 100 ரூபாயில் எல்லார் மக்களுக்கும் தானே அதில் பங்கு இருக்குது. உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ்நாடு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அதில் வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் பென்ஷன் கொடுக்குறதுக்கும் இப்போ போயிடுது. ஏன் போகுதுன்னா அவ்வளோ ஊழல். இப்போது பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல், நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதியில் ஊழல், மின்சாரத்துறையில் ஊழல், நெசவுத்துறையில் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் பார்த்தீங்கன்னா நட்டமாயிடும்ல. அப்போ உங்களோட வருமானம் கம்மியாயிடுது. ஊழல் அகற்றுங்க. State will have more and they can give back to the people. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இல்லை, நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் மாநில அரசாங்கத்தை மட்டும்தான் பேசுகிறீங்க. ஏன் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை இப்போதைக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? இப்போ இந்த தேர்தல் யாருடையது? அதுக்காக அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் இப்போ எங்களுடைய கவனம் எங்கெங்க இருக்கும்? பிஜேபி களத்தில் வந்துடுறாங்க. ரைட்டுங்க, அவங்க எங்க களத்தில் இருக்காங்க? களத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம். அதை தானே எங்கள் தலைவர் சொன்னார். களத்துக்கு அதிமுக ஒரு பெரிய கட்சி. அதிமுக இங்கே லீடிங்கா இல்லை பிஜேபி லீட் பண்ணுறாங்க? கூட அலையன்ஸ் வச்சது. அலையன்ஸோட லீடர் யாரு? அலையன்ஸ் லீடர் அதிமுக. அப்புறம் இங்கே பிஜேபி எங்கே இருக்குது? களத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லது. களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை பிடிச்சி நான் இதுக்கே அப்போ திட்டணும். நீங்கள் பிஜேபி மட்டும் சொல்கிறீங்களா, நாம் தமிழரையும் சேர்த்து சொல்கிறீங்க? இல்லைங்க, அவர் களத்துக்கு சம்பந்தமே இல்லாத அப்படின்னு நான் நினைக்கிறது அவர் வந்து பிஜேபியை தான் சொன்னாங்க. ஏன்னா கொள்கை எதிரியை பேசிட்டு தான் அடுத்தது சொன்னார். அதனால அவர்கள் தான் களத்தில் இல்லை. 3% தாங்க அவங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் குற்றச்சாட்டை பற்றி பேசியிருக்காரு. போக்சோ தலைநகரமாக இருக்கிறாரு. தமிழ்நாடு போக்சோ தலைநகரமாக இருக்குன்றாரு. தமிழ்நாடு சூசைடலுக்கு தலைநகரமாக இருக்கிறாரு. தமிழ்நாடு ட்ரக்கில் வந்து 2000 பேர் சேர்த்துருக்கேன் அப்படின்றாரு. இவங்க சொன்ன 12 லட்சம் கோடி முதலீடு வெளிநாட்டிலேருந்து முதலீடு இருப்பதில் ஒரு ஃப்ராக்ஷன் கூட, ஒரு கால் தூசி கூட இங்கே வந்து காசாக வந்து சேரல, எல்லாம் வெத்து பேப்பராக இருக்குன்றாரு. இவன் எல்லா இடத்துலையும் இந்த அரசை எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ மட்டம் தட்டு போயிருக்காரு. அதை பற்றி டிபேட் பண்ணுங்க. ஆளுநர் பொய் சொல்கிறாரா, டிபேட் வைங்க. எல்லா காரணத்தையும் விட்டுட்டு தேசிய கீதம் மட்டும்தான் வெளில வருது. ஏன் வெளில வருது? 2 பேருக்கு அதை அரசியல் பண்ணுறது ஈஸி. வெளிநாட்டு அந்நிய முதலீடு ஆளுநரின் குற்றச்சாட்டு உண்மை என்ன? ஏதாவது சேனல் விவாதிக்க தயாரா? எந்த சேனலுமே விவாதிக்க மாட்டாங்க. காரணம் என்ன? உண்மை அம்பலப்பட்டு போயிடும். ஏன்னா இவங்க கொண்டே வரலையே. வெறும் MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நீங்கள் எத்தனை லட்சத்தை வேணாலும் எடுத்துட்டு வரலாமே. அது வந்து மேண்டேட்டரி கிடையாது. எத்தனைக்கிறோம் உங்க ஊர்ல இத்தனை ஆயிரம் பணியாளர்கள் வேலைக்கு சேருவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, சேர்ந்தாங்களா அப்படின்னு தெரியாது. 10 லட்சம் ஒரு 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 வருஷத்துக்கு ஐ திங்க் 2 லட்சம் பேரோ 10 லட்சம் இவங்க டோட்டல் 10 லட்சம் பேருக்கு வந்து 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் அப்படின்னாங்க. 5 ஆண்டுகளில் 50 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டாங்கன்னா 80 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருன்றாங்க. எங்கடா கொடுத்தீங்க? யாரு, எந்த கம்பெனியில் எத்தனை பேர் ரெக்ரூட்? நீங்கள் கவர்மெண்ட்டையும் வேலை கொடுக்கல. கவர்னர் அதையும் சொல்கிறாரு. அதாவது உயர்கல்விகளில் 50% மேலே ஃபேக்கல்ட்டியில் வேகன்சி இருக்குன்றாரு. ரைட்டுங்களா? அப்போ அதே மாதிரி ஆளுநர் சொல்கிறது அரசு பணியில் இருக்கிற இங்கே தமிழ்நாடு அரசு ஆசிரியர்கள்லேயே பணியிடம் நிறையா நிரப்பப்படலை. அதுதான் சொல்கிறேன். அவரும் சொல்கிறாரு கீழ்மட்டத்தில் உள்ள ஊழியர்கள் எல்லாருமே இது வந்து இந்த கவர்மெண்ட் மேலே ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கிறான்னு சொல்கிறாரு. இதையெல்லாம் டிபேட் பண்ணுங்க. உண்மை இந்த அரசு 5 ஆண்டில் என்னத்தை வந்து இந்த மக்களுக்கு செஞ்சுருக்குன்னு அதில் தெரிய வரும்ல. ஒயிட் பேப்பர் கொடுங்க. இப்போ நீங்கள் ஆளுநர் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? நீங்கள் ஆளுநர் சொல்வது வந்து உண்மை, அதை ஏற்றுக்கிறேன். அதனால அவருக்கு இந்த படிக்காமல் போனது தப்பு இல்லை. அதை உங்கள் ஸ்டாண்டர்ட். ஆமாம், அவரோட வேலை நீங்கள் படிக்கணும்ல. நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஒரு அரசு பொய்யா சொல்லிட்டோம், சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு இந்த உரையில் எனக்கு உடன்பாடு இல்லை, இவ்வளோ பொய் சொல்கிறாங்கன்னு அங்கேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போங்க. 2019 2020 ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியில் வந்து அதுதான் சொன்னார். இதே அந்த எழுதி தரது தான் படிக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னார். இல்லை, எழுதி தர தான் எல்லாருமே படிப்பாங்க. எல்லா ஸ்டேட்லேயும் சரி, பார்லிமெண்ட்லேயும் எழுதி தர தான் பிரசிடென்ட் படிப்பாங்க. அது மரபு தானே. அதை வச்சு இவங்க அரசியல் எதுக்கு பண்ணணும்? 2 பேருமே அரசியல் பண்ணுறாங்க, அதுதான் உண்மை. ஸோ இதில் பிஜேபியோட ரோல் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேசிய கீதம் இருக்குல்ல, அதை வச்சு விட்டுட்டோம். வெளியில் அசம்பிளிக்கு வெளியில் வானதி சீனிவாசன் அவர்களோட இன்டர்வியூலையும் அவங்க அது மென்ஷன் பண்ணுறது அதுதான் உங்களுக்கு. ஏன் 12 பேசியிருக்காருங்க. அவர் சொன்ன மைக் ஆஃப் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து கடைசி பண்ணால் தேசிய தான். ஆனால் அந்த கடைசி பாயிண்ட் தூக்கிட்டு தான் 2 பேருமே விட்டுருவாங்க.
இங்கே வந்து இப்போ நார்த்தில் கோடி மீடியான்னு இருக்கு, அதே மாதிரி தமிழ்நாட்டில் டேடி மீடியான்னு இருக்கு. இந்த டேடி மீடியா ஒன்லி அதுவும் இந்த தேசிய இதை தான் பேசும். தமிழ்நாடு அரசு மீது ஒரு 12 11 குறைகள் சொல்லியிருக்கிறாரு. இந்த 11 குறைகளை வந்து டிபேட் பண்ணுங்க, பேசுங்க அப்படின்னு பேச மாட்டாங்க. இதை வந்து நீங்களாம் வெளியில் கொண்டு வரலாம்ல. ஏங்க இதை தான் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் பேசுறது தாங்க அவர் பேசியிருக்கிறாரு. இது தமிழ்நாட்டிலேயே இருக்கிற ஒரு அவலமான விஷயம், அதுதானே அவர் பேசியிருக்கிறாரு. இந்த வேங்கவேல் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு தமிழ் ஏற்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து சட்டம் ஒழுங்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது போன்ற இடங்களில் நீங்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் போராட்டங்கள் மாதிரி எதாவது பண்ணுறீங்க? எதுக்கு பண்ணல? எல்லாத்துக்கும் பண்ணிட்டு தானே இருக்கும் போராட்டம். எதுக்கு பண்ணல? போராட்டம் தேவைப்பட்டால் போராட்டம் பண்ணிட்டு தானே இருக்கும். இல்லை வெளியில் எக்ஸ்போஸ் ஆகலை, வெளியில் வர எந்த போராட்டம் எக்ஸ்போஸ் ஆகலை? இந்த நீங்கள் போராட்டம் பண்ணுறது வெளியில் கடைசியாக வந்து எஸ்ஐஆருக்கு போராட்டம் நடத்தினாங்க. அதில் வந்து இந்த திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் 5-6 கட்சி கூட்டணியா? ஆமாம், 6 கட்சி கூட்டணி. தலைநகர் சென்னையில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வைகோ உட்பட கலந்துக்கிட்ட பேரில் 500 பேர் கூட வரல எஸ்ஐஆர் போராட்டத்துக்கு. தாவேகா எல்லா மாவட்டங்களையும் நடத்துச்சு. ஆயிரக்கணக்கான பேர், 4000 5000 பேர் வந்து திரண்டாங்க ஒரு அன்றாட ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு. அது மீடியாக்கள் காட்ட மாட்டாங்கிறாங்க. மீடியாக்கள் காட்டினாலும் பாருங்கள் செவத்தை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்கனவே ஒரு நிகழ்வில் நடந்ததை எடுத்து மறுபடியும் இங்கே காட்டுவாங்க. அவங்க அவதூறு, நேற்று பார்த்தீங்களா, அவதூறு மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸோட அடையிறதுக்கு வாய்ப்பு பேச்சுவார்த்தை நடக்கிறதா? இல்லைங்க, நாங்கள் டெஸ்பிரேஷனே இல்லையே. ஆனால் அவங்க சைட்லேருந்து எதிர்பார்க்குறாங்க. இல்லை காங்கிரஸ் நம்ம எதுக்கு அசியூம் பண்ணணும்? இல்லை காங்கிரஸில் இப்போ 2 கோஷ்டி இருக்கிறதா கேள்விப்படுறோம். ஒன்று திமுகவோட இருக்கணும். நான் தாவேகாவை பற்றி தான் பேச முடியும். காங்கிரஸை பற்றி காங்கிரஸ் சொல்கிறேன். இல்லை அவங்க அஃபிஷியல் அவங்க நான் இல்லை ஒன்று உங்கள் மேலே குட்டுறது பொதுவானது என்ன அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷம் ஆச்சு புது கட்சி ஒரு தேர்தலை சந்திக்க போது, சட்டமன்ற தேர்தல் 234 தொகுதி நிற்கணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் அந்த கீழ்மட்ட லெவலில் இருக்கு இல்லையா, ஒரு அடிப்படை கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னது? பொதுவாகவே இது 2 வருஷ கட்சின்னு சொல்கிறீங்களே, இது வந்து 32 வருஷம் கட்சி. நீங்கள் அடிக்க ஆரம்பிச்சதுலேருந்துலே சொல்கிறீங்க. ஆமாம், அன்னையிலேருந்து வந்து மக்கள் மையம் இருக்குல்லங்க, விஜய் மக்கள் இயக்கம் இருக்குல்ல, அந்த மக்கள் இயக்கம்ன்றது கிராஸ் ரூட் லெவலில் தானே ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுறாங்க. கிராஸ் ரூட் லெவலில் பில்ட் பண்ணிட்ட பிறகு இது சூப்பர் ஸ்ட்ரக்சர் தானே. அஸ்திவாரத்தை அங்கே வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்சி வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் தானே. அப்போ ஆல்ரெடி கிரவுண்ட் லெவலில் பெனட்ரேட் ஆகி ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஊர்லேயும் படிப்பகம், பசங்களுக்கு சின்ன சின்ன உதவிகள், நோட் புக்கு, பென்சிலு, அதுக்கப்புறம் ரத்த தானம் அப்படின்னு தே வேர் டூயிங் லாட் ஆஃப் சர்வீஸ் பண்ணிக்கிட்டே தானே, சோஷியல் சர்வீஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் உருவாக்கின பிறகு தானேங்க இது. அப்போ இது வந்து 2 வருஷம் கட்சியெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியாது கிடையாது, ஒரு வாக்காக மாற்றுறது. ஒரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மாசு இருக்குது, கரிஷ்மாட்டிக் பவர் சொல்கிறீங்க எல்லாம் சரி. ஆனால் அது ஒரு வாக்காக கொண்டு போய் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு அனுபவம். என்ன அனுபவம் வேணும்? ஓட்டு போடுறவனுக்கு ஓட்டு மிஷினில் அமுக்கிற அனுபவம் தான் போதுங்க. நீங்கள் ஒரு மக்கள் சந்திப்பு நடக்குது, நாகப்பட்டினத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டர் ரேடியஸ்லேருந்து மக்கள் வந்திருப்பாங்கள்ல, 50 கிலோமீட்டர் வரையும் வந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? அடுத்தது நாகப்பட்டினத்துலேருந்து திருவாரூர் போகிறாருன்னா திருவாரூரை சுற்றி உள்ள ஒரு 50 கிலோமீட்டர்லேருந்து மக்கள் வந்திருப்பாங்க, ரைட்டுங்களா? அந்த 50 கிலோமீட்டரை பார்ப்பதற்கு தூரம் கடந்து வந்து இவ்வளோ 1000 பேர் வந்து நிற்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க போலிங் பூத்தில் போய் போட மாட்டான்றது என்ன ஆர்குமெண்ட் இது? இங்கேருந்து சொந்த காசை போட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அங்கே உள்ள கூட்டத்தில் வந்து அவன் வந்து சிக்கி கஷ்டப்பட்டு திருப்பி போய் இவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிற ஒரு தொண்டன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற போலிங் பூத்தில் போயிட்டு டப்புன்னு ஒரு பட்டன் அமுக்க மாட்டான் அப்படின்றது எப்படி? லாஜிக்கே இல்லைல்ல. இல்லை அதுதான் குறிப்பிட்ட, அதுதான் அதான் இதுவும் ஒரு நரேட்டிவ்ஸ் தான். அது வேற வழியில் என்ன சொல்றது? இவ்வளோ கூட்டம் வருது, ஜெயிச்சிருவாங்கன்னு இவங்களால சொல்ல முடியாது. சொல்றாங்க கூட்டம் வருது, கூட்டம்லாம் அதாங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ என்னடா பண்ணுறது? இந்த வாக்கா மாறாது இந்த ஒரு ஆர்குமெண்ட்டை தூக்கி போடு. ஒரு நிறுவனம் எழுதி கொடுக்கறது தான். அதை எல்லாம் வந்து இங்கே உள்ள டேடி மீடியாஸ் எல்லாம் அதை கேரி பண்ணிட்டு போகிறாங்க. கண்டிப்பாக 1967க்கு அப்புறம் இவங்க ஆட்சி செஞ்சதுக்கு அப்புறம் தமிழகம் வந்து மிகப்பெரிய தவறான பாதையில் போனது காரணம் வந்து இந்த 67க்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அதில் ஒரு சின்ன முரண் என்னென்னா 2006 நினைக்கிறேன், 2005 6 7 கலைஞர் அவர்கள் தலைமையில் ஒரு விழாவில் வந்து கலைஞருக்கு வந்து ஒரு சிலை வைக்கணும், நீ உயிரோடு இருக்கும்போதே சிலை வைக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்தாரு. அப்போ 67லேருந்து தவறாக இருக்குன்னு சொன்னவங்க எதற்காக சிலை வைக்கல? நிறைய செயல்கள் செஞ்சிருக்காரு.
என்ன செயல்கள்? கலைப்பணியா? எதுக்கு? இல்ல பொதுவா தான் அப்ப சொல்றேன். அந்த 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 நிகழ்வு வந்து என்ன நிகழ்வு? அது அரசியல். அது இவர் கலந்துற சினிமா ஃபங்க்ஷன் தானே. அப்போ அதை பாருங்க, கலைக்கு அவர் ஆற்றிய தொண்டுகளுக்கு வைக்கணும்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே பொறுத்துறது இருக்குல்ல, அது இப்படி பொருத்த முடியாது. அது தப்பு. அப்படி பொறுத்துறது தான் தப்பு. இல்ல இல்லைங்க, நீங்கள் ஒரு சினிமா நிகழ்ச்சியில் போய் சினிமா கருத்துக்களை பேசும்போது கலைஞர் மேலே ஒரு கலைஞராக, ஒரு கதாசிரியராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக மதிப்பு இருக்கும். அவர் வந்து பல துறைகளில் வல்லுநராக இருந்திருக்கிறாரு. அதற்கு அது என்டாஸ் பண்ணுறது, அவர் ஆட்சியை என்டாஸ் பண்ணுறது கிடையாதுல்ல. அப்படி எடுத்துக்கிட்டால் அது ராங்காக நம்ம கோட் பண்ணுறோம், மிஸ்கோட் பண்ணுறோம் தான் அர்த்தம். மிஸ்கோட் பண்ணக்கூடாதுல்ல, அது ராங் கான்டெக்ஸ்ட். அது இப்போ தேர்தல் அறிக்கை மாதிரி ஒரு வெளியிட்டிருக்காங்க அதிமுக, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 2000 ரூபாய் இவங்க கொடுக்குறேன்றாங்க. பஸ்ஸில் அவங்க மகளிருக்கு மட்டும்னாங்க, இவங்க ஆண்களுக்கும் சேர்த்தாரு அப்படின்னா பஸ்ஸு ஃபுல்லாக ஃப்ரீ. அதான மீனிங். கண்டக்டர் இருக்க மாட்டார். அப்போ கண்டக்டர் தேவையில்லையே, டிக்கெட்டு கொடுக்குறது கண்டக்டர் பணம் தேவையில்லை இல்லையா? இந்த போன்ற அறிவிப்புகளை நீங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற இல்லைங்க, தமிழ்நாடு உண்மையிலேயே இயற்கை வளம், மனித வளம், அதுக்கான நல்ல புவியியல் அமைப்பு, இது அதிகம் கொண்ட ஒரு மிகச்சிறந்த மாநிலம். இங்கே வந்து வெல் எஜுகேட்டட் யூத் அதிகமாக இருக்காங்க, இங்கிலீஷ் தெரிந்த யூத் அதிகமாக இருக்காங்க. இந்த நாட்டை வந்து இந்த நாடு வந்து சர்ப்ளஸாக உபரியாக சம்பாதிக்கிற அளவுக்கு இதுக்கான எல்லா வல்லமைகளும் இருக்குது. ஆனால் இவங்க கொள்ளையடிக்கிறாங்களே, இதில் தான் மொத்த காசும் போயிடுது. ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு செக்டாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க? அதாவது தூய்மை பணியாளர்கள்லேருந்து மருத்துவர்கள் வரையும் எல்லா செக்டாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. விவசாயி போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு அந்த நெசவாளர் போராட்டம் பண்ணுறாங்க, சும்மா சிறு குறு விவசாயிகள் சிறு குறு தொழில் முனைவோர் போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்கு எல்லாரும் போராட்டம் பண்ணுறாங்கன்னா, எல்லா துறையிலையும் இங்கே நடக்கிற ஊழல், அந்த ஊழலை வந்து மறைக்கிறதுக்கு இவங்க கடன் வாங்கி அதை வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதனால் இவங்களுக்கு காசு இல்லாமல் போயிடுது. இந்த காசு இல்லாமல் போகிறதுனால மக்களுக்கு இவர்களால் திருப்பி இவங்க சொன்ன ப்ராமிஸே கொடுக்க முடியல. அப்போ இந்த 2 கட்சிகளுமே ஊழல் பெயர் போன கட்சி, சரிங்களா? திமுக ஆட்சி நடத்தும் போது எடப்பாடி போய் ஊழல்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட ஒரு பெரிய ஃபைலை தூக்கி போய் கொடுக்குறாரு. இதே கவர்னர்கிட்ட ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டாலின் போய் கொடுக்குறாரு, இந்தாங்க பெரிய ஊழல்னு. இப்போ ஸ்டாலின் கொடுக்கும்போது எடப்பாடி இபிஎஸ் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு. தேர்தல் அறிக்கையில் டிஎம்கே என்ன சொல்லுது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊழல் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த ஊழல் அமைச்சர்களை விரைவாக அவங்க வழக்குகளை நடத்துவதற்கு ஒரு சிறப்பு நீதிமன்றம் அமைப்போன்னு சொன்னாங்க. உங்களோட அரசியல் எதிரிகள் தானே, அவங்க மேலே எஃப்ஐஆரே போட மாட்டேங்கிறாங்களே. எஃப்ஐஆர் போடுறது அறப்போர் தொங்க வேண்டியிருக்கு, அறப்போர் ப்ரெஷர் போட வேண்டியிருக்குது. எஃப்ஐஆர் போடுங்க, எஃப்ஐஆர் தங்கமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, வேலுமணி மேலே எஃப்ஐஆர் போடுங்க, இபிஎஸ் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு. அப்போ ஒரு எஃப்ஐஆர் கூட இந்த அரசு கொடநாடு வழக்கு இன்னும் முடியலையே. சிறப்பு டீம்லாம் அமைச்சாங்க. ஏன் நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பேரும் ஊழல்வாதிகள். இந்த ஊழல்வாதிகள் இப்படி தான் மக்களை ஏமாற்றுவாங்க. ஆனால் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா ஒரு வாட்டி அப்பா 500 நீ கொடுத்த, அதுக்கே நான் வந்து 500 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுக்கே நான் படாது பாடப்பட்டேன், இனிமே வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்றது மாதிரி அவங்க நம்பவே மாட்டாங்க. 2 தேர்தல் அறிக்கையும் ஏமாற்றுன்னு மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. இன்னும் திமுக தேர்தலுக்கு வரல இவர். இது வந்து மறுபடியும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கடா போய் சொல்கிறது, எப்படி டிசைனாக போய் சொல்கிறது? ஏன்னா ஏற்கனவே சொன்ன போயில எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் என்ன போய் சொல்லி இது பண்ணுறது? மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. மறுபடியும் ஓல்டு பென்ஷன் நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இப்போ அந்த ஓல்டு பென்ஷன் தான் திருப்பி இவங்க ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கவங்கலாம் வந்து கட்டுப்பாக வராங்களே, ஜாக்டேஜுவை பிடிச்சி திட்டுறாங்க. நீ என்னடா காசு வாங்கிட்டு லட்டு கொடுத்துட்டீங்க, என்னை வந்து ஏன் லைஃபாக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்களே. ஸோ தேர் நாட். அப்போ இப்போ மறுபடியும் அதுலேயே நிறைய பிரச்சனை இருக்குது இவங்க அறிவிச்ச ஸ்கீம்லேயே. ஆமாம், ஒரு ரிட்டையராக போகிற டயத்தில் அவங்க வாங்குற பணத்தை விட இப்போ இவங்க அறிவிச்சதில் வந்து அரசுக்கு தான் ரொம்ப லாபம்ன்ற மாதிரி. ஆமாம், 10% முன்னாடி அதை வச்சுட்டு அவங்க ஷேர் மார்க்கெட்டில் விடுவாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இந்த அரசு இனிமேல் வாக்குறுதி கொடுக்கவே முடியாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதை ஏமாற்றிட்டு மறுபடியும் இனிமேல் புதுசாக வாக்குறுதி கொடுத்தா போடா பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க மக்கள். இந்த ஃபேன்சி ஜிகினா ப்ராமிசஸ், ஜிகினா வாக்குறுதிகள்லாம் வந்து மக்கள் நிராகரிச்சிருவாங்க.
இலவசங்கள் பொதுவாக இல்லாத தேர்தல் அறிக்கையெல்லாம் எதிர்பார்க்கலாமா? இலவசம்ன்றது நம்ம எங்கள் தலைவர் என்ன சொல்கிறார், மக்களுடைய பணத்தை மக்களுக்கே கொடுக்குறது இருக்குல்ல, அது பேர் இலவசம்ங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட் வந்து சர்க்குலஸாக உற்பத்தி பண்ணுறதுக்கு 1000 இங்கே வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் கொள்ளையடிக்காமல் இருந்தீங்கன்னா அது போதுமே. நம்மள என்ன அதுக்கு நீங்கள் வேற ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, ஸ்டேட் ஷுட் ஏர்ன். தமிழ்நாடு ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அந்த 100 ரூபாயில் எல்லார் மக்களுக்கும் தானே அதில் பங்கு இருக்குது. உண்மைதானே அது? இன்னைக்கு தமிழ்நாடு 100 ரூபாய் சம்பாதிச்சதுன்னா அதில் வந்து சம்பளம் கொடுக்குறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் பென்ஷன் கொடுக்குறதுக்கும் இப்போ போயிடுது. ஏன் போகுதுன்னா அவ்வளோ ஊழல். இப்போது பத்திரப்பதிவுத்துறையில் ஊழல், நிலக்கரி ஏற்றுமதி இறக்குமதியில் ஊழல், மின்சாரத்துறையில் ஊழல், நெசவுத்துறையில் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் பார்த்தீங்கன்னா நட்டமாயிடும்ல. அப்போ உங்களோட வருமானம் கம்மியாயிடுது. ஊழல் அகற்றுங்க. State will have more and they can give back to the people. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இல்லை, நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து நீங்கள் மாநில அரசாங்கத்தை மட்டும்தான் பேசுகிறீங்க. ஏன் நீங்கள் மத்திய அரசாங்கத்தை இப்போதைக்கு பிரச்சனை எங்கே இருக்குது? இப்போ இந்த தேர்தல் யாருடையது? அதுக்காக அசம்பிளி எலெக்ஷன் மட்டும் இப்போ எங்களுடைய கவனம் எங்கெங்க இருக்கும்? பிஜேபி களத்தில் வந்துடுறாங்க. ரைட்டுங்க, அவங்க எங்க களத்தில் இருக்காங்க? களத்தில் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க களத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம். அதை தானே எங்கள் தலைவர் சொன்னார். களத்துக்கு அதிமுக ஒரு பெரிய கட்சி. அதிமுக இங்கே லீடிங்கா இல்லை பிஜேபி லீட் பண்ணுறாங்க? கூட அலையன்ஸ் வச்சது. அலையன்ஸோட லீடர் யாரு? அலையன்ஸ் லீடர் அது அதிமுக. அப்புறம் இங்கே பிஜேபி எங்கே இருக்குது? களத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. களத்துக்கு சம்பந்தமே இல்லாதவர்களை பிடிச்சி நான் இதுக்கே அப்போ திட்டணும். நீங்கள் பிஜேபி மட்டும் சொல்கிறீங்களா, நாம் தமிழரையும் சேர்த்து சொல்கிறீங்க? இல்லைங்க, அவர் களத்துக்கு சம்பந்தமே இல்லாத அப்படின்னு நான் நினைக்கிறது அவர் வந்து பிஜேபி தான் சொன்னாங்க. ஏன்னா கொள்கை எதிரியை பேசிட்டு தான் அடுத்தது சொன்னார். அதனால அவர்கள் தான் களத்தில் இல்லை. 3% தாங்க அவங்க. ஆமாம், 2026 தேர்தலில் இன்னும் நெருங்க பல்வேறு கூட்டணிகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது சம்மந்தமாக தொடர்ந்து உங்களோட பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை